இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போற ரெசிபி 2 விதமான மொஹிட்டோ. இன்னைக்கு நம்ம செய்ய போறது வெர்ஜின் மொஹிட்டோ. ஒன்னு பாரம்பரியமான ரெசிபி, அப்புறம் இன்னொன்னு தர்பூசணி மொஹிட்டோ. ஆனா இது ரெண்டுமே வெர்ஜின் மொஹிட்டோ தான். வெர்ஜின் அப்படின்னா ஆல்கஹால் இல்லாததுன்னு அர்த்தம். ஆனா உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுல ரம்ம கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல பாரம்பரியமான மொஹிட்டோவை செய்யலாம். அதுக்காக நான் இங்க இந்த லைமை எடுத்திருக்கேன். மொஹிட்டோல பொதுவா லைமை தான் பயன்படுத்துவாங்க. ஆனா உங்ககிட்ட இல்லனா நீங்க சாதாரண எலுமிச்சை பழத்தை கூட பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பச்சையா இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. இந்த நிறைய பழுத்தது மிருதுவா இருக்கிறதெல்லாம் வேண்டாம். அப்புறம் இந்த லைம் துண்டு இருக்குல்ல, இத இந்த கிளாஸ்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம 4-5 துண்டுகளை போட்டுக்கலாம். இப்போ நான் கரும்பு சர்க்கரைய இந்த லைம் கூட சேர்த்துக்கிறேன். ஆனா நீங்க சாதாரண சர்க்கரைய கூட பயன்படுத்திக்கலாம். ஆனா நான் மொஹிட்டோ குடிக்கும் போது அவங்க கரும்பு சர்க்கரைய தான் பயன்படுத்தினாங்க. அப்புறம் அதோட சுவை இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் எங்க கரும்பு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இத ஒரு 1.5 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோட கிளாஸ் பெருசு. அதுக்கப்புறமா சாதாரண சோடாவை நம்ம சேர்த்துக்கலாம். இது இனிப்பா இருக்காது. இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் என்கிட்ட நிறைய புதினா இலைகள் இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நான் இதுல சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த புதினா மொஹிட்டோ கூட சேரும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கை நிறைய புதினாவை எடுத்துட்டு இது மாதிரி கிளாஸ்குள்ள போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் தட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடிப்படையில பார்டெண்டர் மட்லரை தான் பயன்படுத்துவாங்க. ஆனா அந்த மாதிரி ஆடம்பர விஷயங்கள்லாம் வீட்டுல நடக்காது. அதனால நம்ம வீட்டுல இருக்கோம்ல இந்த உரல், அதை எடுத்துட்டு நான் இப்ப இதை நசுக்க ஆரம்பிக்கிறேன். இதை தட்டும் போது அடிப்படையில சர்க்கரையில இருந்து தண்ணி வெளியேறும்ல, அது வரைக்கும் இதை தட்டிக்கோங்க. லைம் கூட சர்க்கரை உடனே உருகிரும். இத செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த லைமோட தோல் இருக்குல்ல, அதுல இருந்து ரொம்ப அருமையான நறுமணமும் அப்புறம் புதினாவும் ரொம்ப நல்ல வாசனையா இருக்கிறதுனால அதை தட்டும் போது அதுல இருந்து ஒரு நல்ல வாசனை வெளியில வரும். அதுக்காக தான் இப்படி பண்றோம். எலுமிச்சையோட சாறை எடுத்துக்கலாமா, அந்த தப்ப மட்டும் கண்டிப்பா பண்ணிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா, அப்புறம் மொஹிட்டோவோட சுவை இருக்குல்ல, அது மாதிரியே இருக்காது. இப்ப பாருங்க, சர்க்கரை எவ்வளவு நல்லா உருகி தண்ணி மாதிரி வந்திருக்குன்னு. இப்ப இந்த நேரத்துல நம்ம இதுல கொஞ்சம் புதினா இலைகள் சேர்க்கலாம். இப்போ நிறையவே அது கூட ஐஸ சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம இதுல நிறையவே ஐஸ சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியா சோடாவை சேர்க்க வேண்டிய நேரம் இது. இங்க என்கிட்ட கொஞ்சம் லைம் துண்டுகள் இருக்கு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேல ஒரு புதினா இலைய வச்சுக்கலாம். இதோ இந்த மாதிரி. இப்ப இங்க தயாராயிருச்சு பாரம்பரியமான மொஹிட்டோ. அப்புறம் இப்ப செய்யலாம் தர்பூசணி மொஹிட்டோ. தர்பூசணி மொஹிட்டோக்கும் அதே முறையில தான் செய்ய போறோம். அந்த லைம் துண்டுகளை எடுத்துக்கலாம். இந்த லைம் துண்டுகளோட நான் தர்பூசணி துண்டுகளையும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் துண்டுகள் தான், நல்லா சின்னதா இருந்தா கூட போதும். இதை நான் இப்ப சேர்த்துக்கிறேன். கூடவே கரும்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். இப்போ புதினா இலைகள். இப்ப திரும்பவும் அதே மாதிரி அதை தட்டிக்கலாம். அதே நடைமுறையில தான் இதையும் செய்யணும். அதனால லைம் தர்பூசணியில இருந்து ஒரு நல்ல வாசனை வெளியில வரும். கூடவே புதினாவோட வாசனையும் தான். அதுக்கப்புறம் சர்க்கரையும் நல்லா தண்ணி ஆகும். அதையுமே கொஞ்சம் நசுக்கிக்கலாம். இங்க பாருங்க, தர்பூசணிய முழுசாலாம் நசுக்க முடியாது. எங்கேயாச்சு இதோட துண்டுகள் இருக்கும், அதுவுமே அருமையா இருக்கும். அப்புறம் இது ஐஸ் சேர்க்க வேண்டிய நேரம். அப்புறம் நீங்க ஆல்கஹால் சேர்க்க விரும்பினா இந்த நேரத்துல நீங்க விரும்புற அளவுக்கு 60 இல்ல 30 ml சேர்த்துக்கலாம். ஆனா அது ஐஸுக்கு பின்னாடி சேர்க்கணும், அப்புறம் சோடாக்கு முன்னாடி. இப்போ சோடாவை சேர்த்துக்கலாம். கடைசியா இந்த தர்பூசணி மொஹிட்டோல நான் இந்த லைம் துண்டை வைக்கிறேன்.
இத நான் இப்ப சேர்த்துக்கிறேன். கூடவே புதினா இலைகள் வைக்கலாம். இப்ப இங்க தயாராயிருச்சு இந்த சம்மர் சீசன்ல உங்களோட சிறந்த நண்பனான 2 விதமான மொஹிட்டோ. என்னோட ஃபேவரட் எப்பயும் இந்த கிளாசிக் தான் சொல்லுவேன். இப்போ சர்க்கரை கொஞ்சம் கீழே இறந்தா அதை கீழே இறந்த கலக்கிக்கோங்க. அப்புறம் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயிலுக்கு அருமையா இருக்கும் இது. இதை செய்யலனா வெயில் காலம் வீண் தான். அமேசிங்.